எங்க அம்மா அப்பா முஸ்லீம்ங்கிறதுனால நமக்கு இஸ்லாம் ஈஸியா கிடைச்சிட்டு. ஆனா அப்படி கிடைச்ச மார்க்கத்தை பயன்படுத்தலையே. அப்படி கிடைச்ச இந்த இஸ்லாத்தை வீணடிக்கிறோமே. ஒரு தொழுகைக்கு நம்மால் சரியாக வர முடியவில்லை. ஒரு ஈமானை பரிபூர்ணமாக கடைபிடிக்க முடியவில்லை. பொருளாதாரத்தை நேர்மையாக சம்பாதிக்க முடியவில்லை. பேச்சு நீதத்தை கடைபிடிக்க முடியவில்லை. இஸ்லாமிய மாண்பை ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அப்படி எதுக்கு இந்த இஸ்லாம் நமக்கு? நமக்கு கிடைத்தும் வேஸ்ட். துர்பாக்கியசாலி என்று சொல்வார்களா? ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அவகாசம் கிடைத்தும் அதை அவர் பயன்படுத்தவில்லை, வேஸ்ட் ஆக்கிட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கோடை காலமாக இருந்தாலும் குளிரூட்டக்கூடிய வகையில் ஒரு இதமான கால சூழலில் இன்றைய தினத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படியே மேகமூட்டமாக ஓரிரு மலை துளிகளோடு இந்த நாளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் உங்களிடத்தில் ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு சில காரியங்கள், சில விஷயங்கள் கை தவறி போனால் கூட ஒரு சில தருணங்களில் அது கை கூடுவதுண்டு. ஆனால் நம்மை சில விஷயங்கள் கடந்து சென்று விட்டால் அது ஒருபோதும் நமக்கு திரும்ப தரப்படாது. அப்படிப்பட்டவைகளில் இளமை ஒன்று. இளமை நம்மை விட்டு கடந்து விட்டால் மீண்டும் அந்த இளமை பருவத்திற்கு நாம் செல்ல முடியாது. அதே போல நேரம், இந்த நேரம் நம்மை கடந்து சென்று விட்டால் மீண்டும் நாம் அந்த நேரத்தை அடைய முடியாது. அதே போல உயிர், மரணம் நம்மை தழுவி விட்டால், நமக்கு ஏற்பட்டு விட்டால் மீண்டும் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது. இப்படி நமக்கு திரும்ப தரப்படாத சில விஷயங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றையும் நாம் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் இன்றைய தினம் இறுதியாக சொன்ன அந்த மரணம் தொடர்பான சில தகவல்களை அடிப்படையாக வைத்து சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா பொருட்களும் அல்லது உலகமே ஒரு நாளில் அழிக்கப்படும், மரணத்தை அடையும். ஒரு சில தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியில் மொத்தமாக அது அழிக்கப்படும். மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான். அல்லாஹ் நமக்கும் மரணத்தை விதியாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவும், எல்லா மனிதர்களும் மரணத்தை நிச்சயம் அடைவோம். குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மவுத், எல்லா உயிர்களும் மரணிக்கும். இதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம் வாழ்வில் நிகழ்ந்து விட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப ஒரு ஆளுக்கு மவுத்து வருது, மரணிக்க போறாரு, மரண தருவாயில் இருக்கிறாரு. அப்ப அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசி காட்டுகிறான். லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். ஒரு மனிதனுக்கு மரணம் தாழும் போது, ஏற்படும் போது அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு அவகாசத்தை கேட்கிறான். லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். இறைவா, எனக்கு கொஞ்சம் காலதவணை நீ ஏற்படுத்து, அவகாசம் கொடு. நான் தர்மம் செய்து நல்ல மனிதர்கள் ஒருவனாக மாறி விடுகிறேன், எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் கொடுக்கிறியா? கொஞ்ச நேரம் எனக்கு காலத்தை தந்து விடுவேன், நான் மாறி விடுகிறேன் என்று மரணத்தினுடைய அந்த விளிம்பில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். ஆனா அவகாசம் கொடுக்கப்படுமான கொடுக்கப்படாது. யாருக்கும் அவகாசம் தரப்படாது. அந்த தவணை வந்து விட்டால் அது முற்படுத்தவும் படாது, பிற்படுத்தவும் படாது, உயிர் பிரிந்து விடும். இதே போன்றுதான் ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகாகவும் மறுமையை நோக்கி சென்ற பிறகும் அந்த மறுமையினுடைய நிகழ்வு, அந்த தண்டனை, கொடுமை, இதையெல்லாம் பார்வையிட்டு விட்டு அப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் இதே கோரிக்கையை முன்வைப்பான். நீ உலகத்திற்கு என்னை சிறிது காலத்திற்கு அனுப்பி வைத்தால்
நான் நல்ல மனிதனாக மாறி விடுவேன், நற்காரியங்கள் செய்வேன், தர்மம் செய்வேன் என்றெல்லாம் மனிதன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பானா. ஆனா அப்போதும் அவகாசம் கொடுக்கப்படாது, மரண பிடியிலும் கொடுக்கப்படாது, மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நொடியிலும் கொடுக்கப்படாது. அப்ப மரணம் என்பது நமக்கு வந்துவிட்டால் அவகாசம் என்பதே கிடையாது, மீண்டும் திரும்புதல் என்பது கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் ஒரு வாய்ப்பை எதிர்பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரப்பட்டா நல்லா இருக்குமே, ஒரே ஒரு சந்தர்ப்பம், ரொம்ப இல்ல கொஞ்ச நேரம் கொடுத்தா போதும், என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த செல்வத்தையும் நான் கொடுத்துடுறேன் என்று அவகாசத்திற்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறான் என்றால் அவகாசத்தை தந்து கொண்டே இருப்பானாம். அவகாசத்தை அல்லாஹ் மரணத்தின் போது தரமாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டான். ஆனால் ஒரு மரணத்தின் போது அவகாசம் வழங்கப்படும். அது என்ன மரணம் தெரியுமா? மரணத்தை இஸ்லாம் 2 வகையில சொல்லுது. மரணம் என்பது 2 வகை. ஒண்ணு இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரியக்கூடிய மரணம், மீண்டும் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட மாட்டோம், வரமாட்டோம், மறுமையை நோக்கி சென்று விடுவோம். இன்னொரு மரணம் ஒன்று உண்டு, அது தற்காலிக மரணம். தற்செயம் உலகத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரியா இருக்கும், ஆனா நிரந்தரமா உயிர் போகாது. மீண்டும் அல்லாஹ் நாடினால் உயிரை கொடுப்பான், நாடியவர்களுக்கு உயிரை படித்து விடுவான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுப்பான். அந்த மரணம் தான் நாம் ஓய்வாக மேற்கொள்ளக்கூடிய உறக்கம். இந்த மரணத்தை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள். நேற்று இரவு நாம எல்லாரும் உறங்கினோம், உறக்கத்தில் இருந்தோம். சிலர் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உறக்கம் இருந்திருக்கும். நேற்றைய உறக்கத்திற்கு பிறகு இன்று நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது இறைவன் நமக்கு கொடுத்த அவகாசம். உறக்கத்தை நமக்கு இஸ்லாம் அப்படித்தானே சொல்லுது. அதனாலதான் ரசூல்லா அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய துஆவுக்கு கூட அழகான வாசகத்தை வடிவமைக்கிறாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, இறைவா நான் உன் பெயரால் மரணிக்கிறேன், உன் பெயரால் வித்து எழப்படுகிறேன். அந்த மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கமாக குறிப்பிடுறாங்க. தூக்கம் என்பது ஒரு மரணம். அப்ப அல்லாஹ் அந்த நேரத்தில் தன் நாடியவர்களுக்கு உயிரை மீண்டும் கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு உயிரை அப்படியே பறித்து விடுகிறான். இப்ப நமக்கு நிரந்தரமான மரணம் வரும்போது உயிர் திருப்ப தரப்படாது, தரமாட்டான் அல்லாஹ். அப்ப அவகாசம் கேட்போம். ஆனா அல்லாஹ் இப்ப என்ன செய்யறான், நமக்கு அவகாசம் கொடுக்கிறான். நேத்து நீ தூங்குன, நேத்து நீ உறங்கிட்ட, உன் உயிரை நான் பறிச்சுட்டேன் தற்காலிகமா, அதை நான் நாடுனா நானே வச்சு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதை நான் உனக்கு மீண்டும் தருகிறேன், உனக்கு அவகாசம் தருகிறேன், நீ இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கோ என்று சொல்லி அல்லாஹ் இன்று விழித்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஒரு அவகாசம் தந்திருக்கிறான். இந்த நாள் என்பது அவகாசம். இன்னைக்கு நாம் கண் விழித்து இன்றைய நாளில் இருக்கிறோம் என்று சொன்னால் இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பேரருள். மரணத்திற்கு பின் உயிர் வாழ்வதை அல்லாஹ் தரமாட்டான். ஆனால் இந்த தூக்கத்திற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு உயிரை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் நமக்கு எதையே உணர்த்துகிறான். உனக்கு கால அவகாசம் தருகிறேன் என்ற ஒரு அவகாசத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான், இதை பயன்படுத்திக் கொள். அப்ப நாம என்ன செய்யணும்னா இந்த உயிர் வாழக்கூடிய அந்த நிகழ்வை யோசித்து பார்க்கணும். நேத்து நாம தூங்கணும், ஒருவேளை தூக்கத்தோடய நம்ம வாழ்க்கை முடிக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? தூக்கத்தோடைய உறக்கத்தோடைய அந்த உறக்கம் நிரந்தரமாக மாறிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு அந்த நிலையை ஏற்படுத்தல. அதனாலதான் நாம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். என்னை மரணத்திற்கு பின் மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹ்வாகிய உனக்கே புகழ் அனைத்தும். இறைவா, நேற்று இரவு நான் ஒரு சிறு மரணத்தை மேற்கொண்டேன், ஆனால் அந்த மரணத்தை நிரந்தரமாக நீ ஆக்கி விடாமல் அதற்கு பிறகும் எனக்கு உயிர் ஊட்டினாயே, அப்படிப்பட்ட உனக்கு புகழ் அனைத்தும். இந்த நாளை நான் வீணடிக்க மாட்டேன், எனக்கு நீ அவகாசம் கொடுத்திருக்கிறாய், காலத்தை கொஞ்சம் பிற்படுத்தியிருக்கிறாய், மரணத்தை பிற்படுத்தியிருக்கிறாய், இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை நான் நல்ல முறையில் பயன்படுத்துவேன் என்று காலை பொழுதை கழிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது? இது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அவகாசம். மனிதாய் திருந்திக் கொள், உனக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நாம எந்திரிச்சு நிக்கிறோம், விழித்திருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளுக்குரிய ஒரு வாய்ப்பு. அப்ப இன்னைக்கு நாம உயிர் வாழ்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கான், பேரருள் செஞ்சிருக்கிறான்.
அப்ப நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு எதையாவது ஒண்ணு சாதிக்கணும். ஏதாவது ஒண்ணு மறுமைக்குரிய காரியத்தை, மரண தருவாயில் அல்லாட்ட புலம்புறது புண்ணியம் இல்லை. இறைவா நான் நல்ல பிள்ளையா மாறிடுறேன், தர்மம் செஞ்சிடுறேன், நேர் வழியில இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றது புண்ணியமற்றது, பயனற்றது, பயன் தராது. ஆனால் இந்த நாள், இன்னைக்கு நாம உயிர் வாழுகிறோமே இல்லையா, இது நமக்கு பயன் தரக்கூடியது. அப்ப அதை, அந்த அவகாசம் நாம் கேட்கக்கூடியதை இப்ப பயன்படுத்தணும். இன்னைக்கு இந்த தருணத்துல, இந்த நாள்ல இறைவா நான் நல்ல பிள்ளையா மாறிடுறேன், நல்ல காரியங்களை செய்யறேன், நல்ல விஷயங்களை ஈடுபடுறேன் என்று. ஆனா நம்முடைய நிலைமை பெரும்பாலும் அப்படிதான் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நாம் இதை என்ன செய்யறோம்? கடந்து போயிடும், அதை கவனிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்படைகளை சிந்திக்கிறது இல்லை. நாம சாதாரணமாக ஒவ்வொரு நிகழ்வையும் கடந்து போயிடுறோம். எதையுமே சாதாரணமா கடந்து போகக்கூடாது. ஒவ்வொன்னையும் நுட்பமாக யோசிக்கணும். நாம பேசக்கூடிய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய பாவனை என அனைத்தையும் ஒவ்வொன்றையும் நாம் உற்று நோக்கணும். இதை நான் செய்கிறேன் என்றால் இது இறைவனுடைய அற்புதம் அல்லவா? இதை என்னால் செய்ய முடிகிறது என்றால் இது இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். அப்படி இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்கு நான் இறைவனுக்கு என்ன செய்தேன்? இன்றைய தினத்தில் சரியாக வணக்கத்தை நிறைவேற்றினானா? அல்லாவுக்கு நன்றி செலுத்தினேனா? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என் வாழ்வை அமைத்துக் கொண்டேனா? அப்படி ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். ஆனா பெரும்பாலும் நாமோ அதுல கவனம் செலுத்துறது இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தஹஜ்ஜத் நேரத்துல, இரவில் இருந்து உறங்கி விட்டு மீண்டும் எழக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு 10 வசனத்தை நினைவு கூறுவார்கள். 10 வசனத்தை என்ன செய்வாங்கன்னா ஓதுவாங்க. ஆலி இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயம், அதுல உள்ள கடைசி 10 வசனங்கள். அந்த வசனத்தினுடைய வாசகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டும். அல்லாஹ்வுடைய எண்ணங்கள் மேலோங்கி செல்லும். எது மாதிரியான வார்த்தை? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்துல் லிஉலில் அல்பாப். வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருகிறது அல்லவா, அதிலும் அறிவுடைய மக்களுக்கு சான்று உள்ளது. வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது, இரவு மாறி மாறி வருது, இதுல எல்லாம் அறிவுடைய மக்களுக்கு சான்று இருக்கிறது. அல்லாஹ் இதுல அத்தாட்சி வச்சிருக்கான். அப்ப இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா சிந்திப்பாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யதுகுரூனல்லாஹ கியாமவ் வ குஊதவ் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். அல்லாஹ் எப்படி அந்த வார்த்தையை அடுக்குறான் பாருங்க. அப்படி சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் நின்றவாறும் அமர்ந்தவாறும் படுத்தவாறும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். இது போன்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பினங்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியான படைப்பு என்று அவர்கள் அல்லாஹ்வை உட்கார்ந்து படுத்துக்கொண்டு நின்று கொண்டு நினைவு கூறுவார்கள். இன்னும் அவர்கள் சொல்வார்கள், வானங்கள் பூமியின் படைப்பை பற்றி அவர்கள் சிந்திக்கின்றனர். இதையெல்லாம் சிந்திச்சுட்டு அவங்க சொல்றாங்கன்னா, எங்கள் இறைவா, இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. டெய்லி காலையில வருது, இரவு வருதுன்னா இதெல்லாம் சும்மா வந்துட்டு போகல. இதெல்லாம் நீ வீணா படைக்கல, உலகத்தை வீணா படைக்கல, வானத்தை வீணா படைக்கல, உலகத்தில் உள்ள எதையும் வீணாக படைக்கல. இதுக்கு பின்னாடி எல்லாம் கண்டிப்பாக ஒரு அற்புத நிகழ்வு உண்டு, ஏதேனும் ஒரு காரியம் உண்டு என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவார்கள். எனவே நரக வேதனை எங்களை காப்பாற்று. அப்ப நாம அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கணும். சிந்திக்கிறோமா? நம்முடைய வாழ்வை பத்தி, மரணத்தை பத்தி, ஒவ்வொரு நிகழ்வை பத்தி, உலகம் அதனுடைய செயல்பாட்டை பத்தி. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் இரவு நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? இரவு வந்துட்டே இருக்குதா இல்லையா? காலையில கொஞ்ச நேரம், மாலை கொஞ்ச நேரம், இரவு கொஞ்ச நேரம். என்னைக்காவது ஒரு நாள் இரவு இல்லை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு இரவே கிடையாதுப்பா உங்களுக்கு அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லுதா? அப்படி நடந்தா என்ன நிகழ்வு ஏற்படும்? அல்லது பகல், இன்னைக்கு உங்களுக்கு பகலே கிடையாது, எனக்கு ரொம்ப சோம்பலா இருக்கு, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால இன்னைக்கு இரவுல இருங்க அப்படின்னு சொல்லப்படுதா? அந்த இரவு கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துக்கு வருது, அதுக்கப்புறம் பகல் வருது, அதுக்கப்புறம் மீண்டும் இரவு, மீண்டும் பகல். இப்படி அது எந்தவித கால தாமதமும் இன்றி சரியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வானமும் பூமி அப்படிதான், ஒவ்வொன்றும் எல்லாமே
சரியான செயல்பாட்டின் பிரகாரம் அது செயல்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இதை எப்படி செயல்படுத்த வச்சிருக்கிறான், எது மாதிரியான ஒரு படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இறைவா இதை நீ சும்மா படைக்கல, என்னை நீ சும்மா படைக்கல, இந்த உலகத்தை சும்மா படைக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கு என்பதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவார்கள், இன்னும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி என்ன செய்யணும், நல்ல மனிதர்களாக மாறணும். இதெல்லாம் நமக்கு கொடுத்த அவகாசம் தானே. எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் இந்த அவகாசத்தை கொடுக்கலையே. நம்மோடு இருந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அல்லது நம்ம பெற்றெடுத்தவங்க எத்தனையோ பேர் இல்ல, மூத்தாயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு இதை கொடுத்திருக்கிறானா, அதுக்காண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு நாம முஸ்லிம்களா இருக்கிறோம், இஸ்லாமியர்களா இருக்கிறோம், அதுலயும் ஏகத்துவத்தை அறிந்த ஏகத்துவ மக்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாமே இத பத்தி எல்லாம் சிந்திக்காம, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை சரியா செய்யாம அதுல குறைய வைக்கிறோம்னா எவ்வளவு துர்பாக்கியசாலி. ஏன்னா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தெல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்கல. நீங்க இஸ்லாமிய வரலாற்றை அதனுடைய பக்கங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இரத்தத்திற்கு பிறகுதான் அவங்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கிறது. மிகப்பெரிய போர், மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி சாதாரணமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அபூதர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர். அவர் ரசூலாவை பற்றி கேள்விப்பட்டு, முகமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார் என்ற தகவலை கேள்விப்பட்டு, அவர் தன்னுடைய தம்பி என்ன செய்யறாருன்னா இது பற்றிய தகவல் திரட்டி வருவதற்காக அனுப்பி வைக்கிறாரு. அவங்க தம்பி போய் மக்கால போய் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காராம, என்ன சொல்றாருங்கிற தகவலை கேட்டுட்டு இவங்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா இது அவருக்கு திருப்தியா இல்ல. இந்த தகவல் எனக்கே தெரியும், இது ரொம்ப ஆழமான கருத்தை எனக்கு சொல்லல, நானே போறேன் என்று சொல்லி தன்னுடைய அலுவல்ல தம்பிய அவங்கள பாத்துக்கிற சொல்லிட்டு இவங்களே என்ன செய்யறாங்க, புறப்பட்டு மக்காவுக்கு போறாங்க. போய் என்ன செய்யறாங்கன்னா ரசூலாவை பத்திய தகவலை திரட்டுறதுக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க. அந்த சூழல், அந்த நிகழ்வை எல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கூட முகமதுனா யாரு, அவர் ஏதோ மார்க்கத்தை சொல்றாருன்னு கேட்கறதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம திடீர்னு கேட்டு அது பிரச்சனையாகி கடைசியில என்னன்னே தெரியாம போயிருச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளைய கொலை செய்து விட்டார்கள் என்றால், அப்ப இதை பத்தி நம்ம யார்ட்டையும் எதுவும் கேட்டக்கூடாது, ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாரு. யாரு அதுக்கு தகுதியான ஆள் என்று அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்க அவருக்கு உணவும் கிடையாது, தண்ணி மட்டும்தான், ஜம்சம் நீர் தான், அதுதான் குடிக்கிறாரு. ஒவ்வொரு நிகழ்வா பாக்குறாரு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள பாக்குறாங்க, வெளியூருக்காரர் தெரியுது, நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வேலை இன்னும் முடியலையா, இங்கேயே ரொம்ப நாளா இருக்கிறீங்களேன்னு கேட்கறாங்க. இல்ல இன்னும் முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு நம்ம கேட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பயப்படுறாங்க, கேட்கல, தயங்கி நிக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, கொஞ்சம் நட்பு ஏற்படுது. அடுத்த நாளும் இதே போல ஏற்படுது, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா தான் இந்த மாதிரியா உங்க நகரத்துல ஒருவர் தூதர் என்று பிரகடனப்படுத்துறாராமே, யார் அவரு, அவரை நான் பார்க்கணும், அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல நாட்கள் கழிச்சுதான் நான் ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல வர்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு காலமா இருந்திருக்கும். இஸ்லாத்தை பத்தி ஒருத்தன் கேட்டாலே அடிச்சிருவாங்க. அது மாதிரியான ஒரு கொலைவெறி கொண்ட சமூகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூல்லாட்ட அவர் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போதே அவங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க, நீங்க என் பின்னாடியே வர்றீங்க, யாராவது என்னைய பாக்குற மாதிரியா நம்மளை வாட்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் டக்குன்னு என்ன செய்வேன்னா என்னுடைய காலனியை சரி பண்ற மாதிரி சரி பண்ணுவோம், நீங்க என்னை கடந்து போயிருங்க. ஏன்னா நீங்க என் பின்னாடி வர்றீங்கன்னு சொல்லி தெரிஞ்சா அவங்க சும்மா விட மாட்டாங்க, நம்மளைய ரசூலா பார்க்க விட மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க, நம்ம ரசூலாவை பார்க்க போறதே தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும். அதே மாதிரியா அவங்களும் பாவனை செஞ்சு கொண்டே எப்படியோ ரசூலா பார்த்துடுறாங்க. ரசூலா பார்த்தோன்னு ரசூலா இஸ்லாத்தை எடுத்து சொல்றதோட அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு, இந்த சத்திய மார்க்கத்தை நான் எல்லாருக்கும் எடுத்து பிரகடனப்படுத்துவேன். அப்ப ரசூலா சொல்ற வார்த்தை, உங்க ஊர் மக்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் ஏத்துக்கொண்டது சத்தியம், நான் ஏன் இதை மறைக்கணும், நான் ஏன் இதை சொல்லாம இருக்கணும், இதனால எனக்கு பிரச்சனை வருதா பரவாயில்ல, என் உயிர் போகுதா பரவாயில்லை, நான் கண்டிப்பா சொல்லுவேன் என்று சொல்லி எந்த மக்காவில் யார்கிட்டையும் கேட்காம தயங்கி நின்றாங்களோ அதே மக்காவுக்கு காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. அந்த காபத்துல்லா ஆலயத்தில் எல்லாரும் முன்னிலையும் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவன் தான் வணக்கத்திற்குரிய இந்த ஏகத்துவத்தை மொழிகிறாங்க. அடுத்த நொடியில் அவரை இரத்தத்தால் அப்படியே சாயம் பூசப்பட்டது போல் ஆக்குறாங்க, அடிச்சு அப்படியே. அவரே சொல்றாரு, நான் மூத்தாயிட்டனோ நானே நினைச்சேன், கொஞ்சம் நம்மளுக்கு மூத்து வந்துருச்சு போல, என் உயிரே போயிருச்சு போல என்ற அளவுக்கு நீ அடிச்சாங்க. ஆனாலும் நான் உடலையே. அடுத்த நாள் மீண்டும் வந்தேன், மீண்டும் இந்த ஏகத்துவத்தை மொழிந்தேன், மீண்டும் அடித்தார்கள். அப்ப எவ்வளவு ஒரு இக்கட்டான காலம் பாருங்க. அப்ப அப்படியெல்லாம் ரத்தத்தை எல்லாம் அவங்க தியாகம் செஞ்சு, உயிரை தியாகம் செஞ்சு எல்லாத்துக்கு பிறகுதான் இந்த இஸ்லாத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா நமக்கு சாதாரணமா கிடைச்சிட்டு, எங்க அம்மா அப்பா முஸ்லீம்ங்கிறதுனால நமக்கு இஸ்லாம் ஈஸியா கிடைச்சிட்டு. ஆனா அப்படி கிடைச்ச மார்க்கத்தை பயன்படுத்தலையே. அப்படி கிடைச்ச இந்த இஸ்லாத்தை வீணடிக்கிறோமே. ஒரு தொழுகைக்கு நம்மால் சரியாக வர முடியவில்லை, ஒரு ஈமானை பரிபூர்ணமாக கடைபிடிக்க முடியவில்லை, பொருளாதாரத்தை நேர்மையாக சம்பாதிக்க முடியவில்லை, பேச்சின் நீதத்தை கடைபிடிக்க முடியவில்லை, இஸ்லாமிய மாண்பை ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அப்படி எதுக்கு இந்த இஸ்லாம் நமக்கு? நமக்கு கிடைத்தும் வேஸ்ட், துர்பாக்கியசாலி என்று சொல்வார்களா? ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தும், அவகாசம் கிடைத்தும் அதை அவர் பயன்படுத்தவில்லை, வேஸ்ட் ஆக்கிட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை புரிந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். மரணத்திற்கு பின் இந்த உயிரை வாழ்வதை ஏற்படுத்தி இறைவனுக்காக செயல்படுகின்ற இஸ்லாமிய அந்த கோட்பாடையே தூக்கி கொடுத்திருக்கிறான். அதை கிடைச்சு வேஸ்ட் ஆக்கிடக் கூடாது, வீணாக்கி விடக் கூடாது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.